அந்த முதல் வசனத்துக்கு வந்தா அங்க வசனம் சொல்லுது, அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எப்படி துன்பமா? மிகுந்த துன்பம். இரண்டாம் வசனம் சொல்லுது, தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். தோத்திரம். மிகுந்த துன்பம், மிகுந்த துக்கம். சபைக்கு மிகுந்த மிகுந்த துன்பம், மிகுந்த துக்கம். ஆனா சபை சோர்ந்து போயில்ல. சபை செய்ய வேண்டிய வேலைய சரியா செய்து, சரியா செய்து. இவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டா, இவங்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டா ஓரமா உட்காந்துருவாங்க, சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க, சுருண்டு உட்காந்துருவாங்க அப்படின்னு சாத்தான் நினைச்சான். நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதுல பிலிப் என்பவன் சமாரியாவில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு போயிட்டான். தோத்திரம். அங்க போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். இப்ப வசனம் என்ன சொல்லுது? தோத்திரம். 6ஆம் வசனத்துல அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். ஆமா. 7ஆம் வசனத்துல அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. பாருங்க, மிகுந்த துன்பம், மிகுந்த துக்கம் சாத்தான் சபைக்கு கொடுக்கிறான். ஆனா இப்ப என்ன நடக்கு? அதே சாத்தான் மிகுந்த சத்தத்தோட ஜனங்களை விட்டு, பட்டணத்தை விட்டு அலறிக்கிட்டு இடத்தை காலி பண்றான். தோத்துறான். இருக்குறீங்களா? மிகுந்த சத்தத்தோட. அப்படின்னா சாத்தானுக்கு பெரிய சங்கடம். இப்ப இப்படி சொல்லலாமா? மிகுந்த துக்கத்தையும் மிகுந்த துன்பத்தையும் கொடுத்தவனுக்கு இப்ப மிகுந்த சங்கடமாய் போயிருச்சு. அல்லேலூயா. இப்போ ஒரு நான் தீர்க்க தரிசனம் சொல்லவா? இதுவரைக்கும் உங்களை சங்கடப்படுத்தினவன் இன்னையிலிருந்து சங்கடப்பட போறான். உங்களை சங்கடப்படுத்தின ஆவிகள், உங்களை சங்கடப்படுத்தின வல்லமைகள், உங்களை சங்கடப்படுத்தின அதிகாரங்கள், உங்களை சங்கடப்படுத்தின ஆட்கள் இது முதல் மிகுந்த சங்கடப்பட போறாங்க. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆடாடாடாடா. மிகுந்த துன்பம் இப்ப எப்படி ஆயிற்று? மிகுந்த சந்தோஷம் ஆயிற்று. மிகுந்த துக்கம் இப்ப மிகுந்த சந்தோஷம் ஆயிற்று. இதுவரைக்கும் நீங்கள் கண்ட துன்பம், துக்கம் எல்லாம் மாறி ஆண்டவர் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில, பட்டணத்துல, தேசத்துல கொண்டு வர போறார். சங்கடப்படுத்தின சத்துரு, சங்கடப்படுத்தின சாத்தான் அலறிக்கொண்டு, தோத்திரம், அலறிக்கொண்டு பட்டணத்தை விட்டு வெளியேற போறான், குடும்பங்களை விட்டு வெளியேற போறான். எஸ், கர்த்தர் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை கொண்டு வருகிறார். இருக்கிறீங்களா? பிலிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றார். பைபிள் சொல்லுது, அங்க ஒரு மாய வித்தைக்காரன், அவன் பேரு சீமோன். இப்போ இவர் எப்படின்னா ஜனங்களை அப்படியே, அதுவும் அந்த நாட்டு ஜனங்களையே பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தாராம் இந்த மாய வித்தக்காரன். அல்ல சொல்லுங்க. அப்போ இந்த என்ன வித்தக்காரன்? மாய வித்தக்காரன் தேசத்து ஜனங்களையே பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அடுத்த வசனம் சொல்லுது, பெரிய சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவருக்கு செவி கொடுத்து வந்தார்கள். வசனம் எப்படிலாம் இருக்கு பாருங்க. அல்ல சொல்லுங்க. அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினால் அவர் ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார்.
உண்மையிலே பிரமிப்பா தான் இருக்கு. தோத்திரம். எப்படிரா அது நடக்குது? மாய வித்தை தான். அல்லையா சொல்லுங்க. இது எப்படிரா நடக்குது தோத்திரம் அப்படின்னு நம்ப முடியலையடா, ஏத்துக்க முடியலையடா. மாய வித்தக்காரர் வந்துட்டாரடா அப்படின்னு ஒரு பிரமிப்பு தான். அல்லையா சொல்லுங்க. அவர்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தாராம். இருக்கிறீங்களா? ஹலோ, என்ன பேச்ச காணா? ஆனா 12ஆம் வசனத்துல தோத்துறோம், நீரு உன் வேலைய பாரு. ஹலோ மாய வித்தக்காரர், நீரு உம்முடைய வேலைய பாரு. பிரமிக்க பண்றீரோ, பயங்கர வித்தைகள் எல்லாம் காட்டுறீரோ, பெரிய சக்தி நீர்தானோ, ஊரே உம்மத்தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோ, நாடே உம்மத்தான் போற்றிக்கிட்டு இருக்கோ, நடக்கட்டும், ஒரு பக்கம் நடக்கட்டும் சாமி, தோத்துறோம், நாங்க எங்க வேலையை பார்க்கோம் அப்படின்னு தோத்துறோம். ஆமா, 12ஆம் வசனத்துல என்னை எதுக்காக ஏற்படுத்தினாரோ அதை நான் சரியா செய்வேன். சோர்ந்து போகல. பிலிப்பு தான் வேலையை சரியா பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப நடக்கிறது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பிலிப்புவின் மூலம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை நடப்பிக்க தொடங்குறாரு. 12ஆம் வசனத்தின் தோத்திரம் இறுதி பகுதி சொல்லுது, புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அதற்கப்புறம் வசனம் சொல்லுது, அந்த மாய வித்தக்காரன் ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்த சீமோனும் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றான். அவன் பிலிப்புவை பற்றி கொண்டான். அவனால் நடந்த தோத்திரம் அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தவன் பிரமித்து போனான். ஹலோ ஹலோ ஹலோ, இதுவரைக்கும் தேசத்தை பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிற கூட்டம் மவுண்ட் திருச்சபையே தோத்திரம், உன்னை கண்டு பிலிப்புவே, உன்னை கண்டு என் ஜனமே உன்னை கண்டு பிரமிக்க போகிறது, பிரமித்து போகிறது, பிரமிப்படைய போகிறது. கர்த்தர் உங்களை தேசத்துக்கு, உலகத்துக்கு, மாயவித்தைக்காரர்களுக்கு பிரமிப்பா மாற்ற போறார். எங்க ஏரியாவுல பணத்தால, பொருளால, செல்வத்தால, ஐஸ்வர்யத்தால, அதிகாரத்தால தோத்திரம் இவர் ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறாரியா. எங்க ஊர்ல இவர்தாயா பெரிய ஆளு, எங்க ஏரியால இவர்தாயா பெரிய ஆளு, எங்க தேசத்துல இவர்தாயா பெரிய ஆளு. நாங்க எங்கேயோ மூலையில, என் குடும்பம் எங்கேயோ ஒரு மூலையில, நான் எங்கேயோ ஒரு மூலையில, ஜனங்கள் அறியாத ஒரு நபரியா, சாதாரணமான ஒரு ஆளியா, அற்பமான ஒரு ஆளியா தோத்திரம். நான் ஒரு பந்து விசாரிப்புக்காரரியா சர்ச்சில் கூட. யாரு? பிலிப்பு தோத்திரம். பந்து விசாரிப்பு வேலை செய்யறவையா. சபையில கூட எனக்கு ஒன்றும் பெருசா பேர் கிடையாதுயா. சபையில கூட எனக்கு ஒரு பெருசா முக்கியத்துவம் கிடையாதுயா. ஒரு மூலையில உட்காந்துட்டு அப்படியே போயிருவையா. பந்து விசாரிப்புக்காரன் தானே நானு. இலைக்கு முன்னால உட்காந்து சோறு திங்கிறவங்களுக்கு தான் பெரிய மரியாதை. ஆனா பரிமாறுற எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய மரியாதை இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான அற்பமான ஆளுதாயா நானு. ஹலோ, அப்படியா? அற்பமான உங்களைத்தான் ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, தேசங்களுக்கு முன்னால பிரமிப்பா 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 கர்த்தர் மாற்ற போறார், பிரமிப்பாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க.